ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நேற்று நைட்டே சியா சீட்ஸ் ஊற வச்சாச்சு. அதே மாதிரி மிட் ஸ்நாக்குக்கு வந்து சுண்டல் ஊற வச்சாச்சு. ஸ்மூதிக்கு நட்ஸு ஊற வச்சாச்சு. நான் குதிரைவாலி அரிசியை ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து இன்னைக்கு சோயாவில் பிரியாணி மாதிரி செய்ய போகிறேன். மீல் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் பிரியாணி மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தண்ணி சூடாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம மெட்டபாலிசரை நம்ம ஃபஸ்ட்டு குடிச்சிடலாம். குடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா சூப்பராக செஞ்சுட்டே வரலாம். நான் நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 3 days டயட், 4 days டயட், 7 days டயட், 1 month டயட், ஃப்ரூட் டயட், எக் டயட், வாட்டர் டயட், என்னென்னமோ டயட்டுங்க, 7GM, என்னென்னமோ பல டயட் வந்து யூடியூப்பில் வரும் இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டுலாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணி நல்லாவே வெயிட் குறைவேன். ஆனால் கொஞ்ச நாளில் டபுள் மறுபடியும் எகெயின் வெயிட் கெயின் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் நம்மளால் லைஃப் டைமாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா எந்த விஷயத்த லைஃப் டைமாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. ஒரு 10 வருஷமாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். எங்கள் வீட்டில் என் தம்பிங்கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லியிருப்பேன் நான் இந்த வெயிட் குறையணும். ஆனால் 1 கிலோ கூட குறையவே இல்லை. அப்போல்லாம் ஈஸியாக குறையும். ஈஸியாக, அதாவது 2 கிலோ அப்படிங்கிறது ஒரு வாட்டர் மாதிரி நம்ம உடம்புல ஈஸியாக 2-3 நாள்லேயே அது குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 2-3 கிலோ ஈஸியாக ஏறிடும். இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான்லாம் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். அழுதுருக்கேன் கூட. என்னடா 3 நாள் இப்படி சாப்பிடாம இருந்தோமே, ஒன்றுமே வெயிட் குறையில, மறுபடியும் ஏறிடுச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அப்போ தோணும், சொடம்தா போச்சா, எல்லாம் போச்சு அப்படின்னு மறுபடியும் ரப்பர் போட்டு அழைக்க வேண்டியதான் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஹெல்த்தி ஃபிட்னஸ் தான் எப்பயுமே நமக்கு வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அப்புறம் தான் நான் என்னோடய லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கணும்னு எல்லாத்துக்கும் பதிலாக ரீப்ளேஸ். ஒரே ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது நாளே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு குழப்பமே இருக்காது. வேலை செஞ்சுக்கிட்டே வருவீங்க. 1 hourலேயே நீங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் பிளான் பண்ணாமல் கிச்சனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா 2-3 hours ஆனாலும் நம்ம கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். குழப்பமாக இருக்கும், கோபமாக இருக்கும், செய்யவே முடியாது. யாராவது வந்து அடிச்சிடலான்னு தோணும் எனக்கெல்லாம். ஸோ அதனால் அந்த மாதிரி மட்டும் போகவே போகாதீங்க. பிளான் பண்ணிட்டு போங்க. ஈஸியாக கிச்சன் வேலையை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் சந்தோஷமாக செய்யலாம். நான்லாம் அப்படி தான் செய்கிறேன். காலையில் எல்லாமே முடிச்சிடுவேன். அப்புறம் ஃபுல் டே நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்வேன். ஆனால் அடுத்த நாள் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் ஈவினிங்கே டிசைட் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக்